இன்றைக்கு ஒரு மீனை இந்த இதுவரை செய்து காட்ட அப்புறம் பாருங்க. மொரோன் ஒம்பரினான்னு சொல்கிற இந்த மீன் கடலுக்கு அடியில் தான் கூடுதலாக வாழும். மேலே பெருசாக வராது. இந்த மீன் நல்ல பெரிய மீன், 5 கிலோ மீன் வேண்டினது. இதில் பாஸ்தாவும் போட்டு காட்ட போகிறேன். மற்றது பதல்லால் போட்டும் காட்ட போகிறேன். லிகுரைன்னு சொல்கிறேன் இத்தாலியில். கட்ட இதை நான் இனி ஃபுல்லாக உச்சங்களெல்லாம் உடைச்சு குரெல்லாம் எடுத்து ஃபிலத்தரை பண்ண வேணும். ஆனால் விலை கூட, கிலோ 18-19 ரூபா வருது. இந்த மீன் குறைவு இத்தாலியில் கூட இருக்குத்தான் குறைவு. இவங்க ரசிக்கார செகலூரி படுது. bene raschiare சொன்னா per quanto mangi dentro bocca arrivano tutte le squame. raschiare vanno bene solo recati சாப்பிடைக்கெல்லாம் பாய்க்க வேறு அம்சங்கள் எல்லாம் வடிவாக உடைச்சு கழுவ வேணும். சோறு உடைக்கிறது நல்ல சுகமாக உடைக்கலாமேன்றதுனால் மோர்விது பாருங்க. இந்த வந்தினிக்க போட்டு கழுவப்படுது. வடிவாக கழுவிட்டு வடிவாக கழுவ வேணும். இடத்து சகல் இருந்தால் இதாக இருக்கும். பாருங்க, துண்டு உண்டாவட்டால் ஃபிலத்தரை பண்ண வேணும். வடிவாக கத்தி கொஞ்சம் சரியில்லை தான், இருந்தாலும் பரவாயில்லை. இந்த தைரியத்தில் பட்டுப்படுது. ஓகே, வளர்க்குறது சரியா. வளர்க்காமல் செய்ய வேணும். ஓகே, இதே மாதிரி ஃபிலத்தரை பண்ண வேணும். இதே மாதிரி மற்ற துண்டையும் இதே மாதிரி செய்ய வேணும். வடிவாக செய்ய வேணும். நடுவில் முள்ளெல்லாம் எடுக்க வேணும். ஓகே, மற்ற துண்டையும் மற்ற பக்கம் பிரட்டி போட்டு தலையை வெட்டி எடுக்க வேணும். தலையை வெட்டி எடுத்துட்டு ஒரு துண்டு தலை பறந்தான் அடுத்த துண்டே ஃபிலத்தரை பண்ண வேணும். ஓகே, ரெண்டும் செய்து முள்ளெல்லாம் எடுத்து ரெடியாக இருக்கிறார். இதை அவிச்சு போட்டு தசி எடுப்போம். எடுத்து போட்டு இதில் ஒரு சாப்பாடு செய்வோம். ஸ்பர்மத்தீனி செய்யலாம் தசை எடுத்து. இந்த பெரும்பாலும் செய்வேன் நினைக்கிறேன். ஓகே, இப்போ பாஸ்தா செய்கிறதுக்கு சின்ன அந்த மீனை வெட்டி சின்ன சின்ன சதுரமாக வெட்டி இருக்கிறேன் பாருங்க. உள்ளியும் பெப்பரை மிளகாத்தூளும் போட்டு adesso faccio sugo di morone, aglio, peperoncino, pesce, bella rosolata, un po' di farina, pibine bianco, poco
mette farina, vino, மீன் கொஞ்சம் போய் வர மாவும் போட்டு வீனவும் போட்டு பெஞ்சு தக்காளி பழம் சூவை விடுவேன், சொட்டு தண்ணி விடுவேன். சரி, சொட்டு தக்காளி பழம் சூவை விட்டு நான் தண்ணியும் விட்டேன். இன்னும் தண்ணி கொஞ்சம் விட்டால் சரி. இது ரெடி ஆகிட்டு இனி இதுக்கு மெசமானிக்கு பாஸ்தா போட போகிறேன். பாஸ்தா டரவியத்தில் அவிச்சு போட்டு இதில் மீனோட சேர்த்து அவிக்க வேணும். கொஞ்சம் நான் அவிச்சேன். நான் அவிச்சு ரெடி. இது அடுத்தது செக்கோந்தாக சாப்பாடு கர்ச்சோப்பி பத்தாத்தையும் அவிச்சு போட்டு தர பண்ணவன். இதுக்கு மேலே மீன் போட போகிறேன். பேசுறதுக்கு மேலே ஜரா இந்த மீனை தூக்கி அதுக்குள்ளே போட போகிறேன். இது ரோசலார பண்ணிப்பட்டு மீனை அங்கெல்லாம் விட்டா பிறகு ஜீரகம் எடுத்துகிட்டு பார்த்து poi un po' mettere un po' di vino, cuocere un po', basta, pronti. Mettere un po' di vino, ok, adesso pronti. Adesso butta dentro penna செய்ய போன கர்ச்சோபி பத்தாத்தைக்கு கூட மீனை போட போகிறோம். பேருந்து இது ரெடி ஆகிட்டு மேச dentro ஓகே. இதொரு ராக்களுக்குண்டே கொடுத்தது. ஓகே ரெடி. நான் அடுத்த செய்ய போகிறேன். pinoli, oliva, aglio, tutta messa dentro metta pesce, un altro patate, ok, di presemolo, vedi bella colore, ready. Anche questo facciamo un altro, adesso facciamo un altro, ecco. Ok, ready un piatto. Un altro facente. Anche questo pronti. ஓகே, பாய் பாய். சர்ப்ரைஸ் பண்ணுங்க. கரானா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. ஓகே, பாய் பாய்.